வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்மளோட அகாடமி சேனலில் நம்மளோட டிஎன்பிசி ஏரியாவில் இருந்து ஆனுவல் பிளானர் 2024க்கான அந்த பப்ளிகேஷன் டேட் என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24/4/2024 அன்றைக்கு நம்மளுக்கு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. குரூப் 4 நம்மளுக்கு தெரிஞ்சது தான். குரூப் 1 நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி முடிச்சிருப்போம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு 23/4/2024 அன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் என்னன்னா குரூப் 1B குரூப் 1Cலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதுக்கு எக்ஸாம் டேட்டை கொடுத்துருந்தாங்க 12/7/2024. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2Aக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு 28/9/2024. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28/6/2024 அன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030 வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப் 2Aவுக்கான ரிட்டன் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? குரூப் 2 அண்ட் 2Aக்கு உண்டானது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி கேட்டகரியில் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுவோம். அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்துட்டு SSLC கேட்டகரியில் இருக்கும். லாங்குவேஜ் பேப்பரும் SSLC கேட்டகரியில் இருக்கும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எழுதுவோம். இது குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு SSLC கேட்டகரியில் இருக்கும். இது கண்டிப்பாக டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது விரிவான விடைகளை எழுதுவோம் இல்லையா, அந்த முறையில் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதுவோம். இதில் வர மார்க்கை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குரூப் 2Aவுக்கானது எப்படி எழுதணும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது மெயின்ஸில் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு SSLC டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். அதே மாதிரி ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கடுத்து லாங்குவேஜ் வந்துட்டு ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு மாடிஃபைட் பண்ணப்பட்டது, அதாவது இன்டர்வியூ போஸ்டிங் அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது என்னென்னா டெஸ்கிரிப்ஷன் டைப்பில் தானே இது வரைக்கும் மெயின்ஸ் எழுதிட்டு இருந்தோம். இப்போ குரூப் 2Aவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம என்ன பண்ணலாம், மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி கேட்டகரிஸை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் எவ்வளோ போஸ்டிங் குரூப் 2 குரூப் 2A சர்வீஸ்க்கு உண்டான போஸ்டிங்ஸ் வந்து எவ்வளவு, இப்போ 2030 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வேக்கன்சிஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A குரூப் 1 SIPC இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான கோச்சிங்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ரெகுலரில் போயிட்டுருக்கு. அதாவது திங்கள் டு வெள்ளி வர ரெகுலர் கிளாஸில் போயிட்டுருக்கு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துட்டு வீக்கெண்ட் பேஜஸ் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் கிளாஸஸும் வந்து போயிட்டுருக்கு. இது நம்மளுடைய குரூப் 4 குரூப் 2 குரூப் 1க்கான மெட்டீரியல் வைஸான புத்தகங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் பற்றியும் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே வரேன். ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல்ஸோட அமௌண்ட் இது தான். உங்களுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணியும் அதுக்கு தகுந்த என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2A அந்த அனைத்து தேர்வுகள்லையும் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.